ஒரு சேலையை சுடிதாரா மாற்றி தைக்கும்போது நிறைய யோசித்து தான் வெட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த சாரீ வந்து ஒரு 3 கலரில் இருந்துச்சு. அதில் இருக்கிற எம்ப்ராய்டிங்கும் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசித்து தான் வெட்டியிருந்தேன். அதுக்காக இதை வந்து பேனல் கட்டிங் போட்டிருந்தேன். அப்போ தான் இந்த பூ டிசைன் வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. முந்தி பகுதியில் இருக்கிற அந்த எம்ப்ராய்டிங்கை வந்து தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி வாட்டி அதை வந்து பேஜ் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சாரியோட உள்பகுதியில் பிளைன் துணி இருந்துச்சு. அதை எடுத்து தான் உடம்போட பகுதிக்கு வச்சுட்டு இதை ஃபுல்லும் பேஜ் ஒர்க்காக யூஸ் பண்ணேன். முந்தி பகுதியே வந்து நான் உடம்போட பகுதிக்கு வைக்கலாம் அப்படின்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 பீஸ் வர்றது கூட கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி எடுத்து வச்சுட்டு தைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. ஆனால் இதை வந்து எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் யோசனையில் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வச்சு தச்சுட்டேன். தச்ச பிறகு இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து சொல்லுங்க. அதே போல் இதை தச்சு முடிச்சுட்டு பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ரோப் வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஷால் வந்து மேலே இருக்கிற ஒரு கலராக அப்படியே எடுத்து ஷாலாக மாற்றி கொடுத்துட்டேன். இந்த டாப் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.